ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை காக்கிறது, கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை துதிக்கும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் ஞானம் பெற்றேன், நானும் உன்னை சிநேகித்தேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கடும்புகளால் குணமாகுவோம் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ என் தாசி இஸ்ரவேலே, நீ நான் மறக்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதங்கள் எப்போதும் எனக்கு இருக்கிறது என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் நீக்கி போடுகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்கள் காக்கிறவராக இருப்பார் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏற்புவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உன்னை பலவந்தரின் கைக்கு விடுவிப்பேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். புதிய வானம் புதிய பூமிக்காக ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறவரே ஸ்தோத்திரம். கண்கள் யாவும் உம்மை காண போவதற்காக ஸ்தோத்திரம்.
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொன் குத்துவிளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரு வெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவதற்காக இருந்தால் என் வாய் மீது உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்களும் அமர்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் பரலோகத்தில் புகழப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து உம்மை தொழுது கொள்வதற்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கும் அழிவுக்கு ஒப்பான கண்ணாடி கடலுக்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலிருந்து ஓடி வரும் அக்கினி நதிக்காக ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளிச் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து பரலோகத்திற்கு வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலைகளை ஏந்தி சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கின்ற பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் பரிசுத்தவான்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் தாகமும் பசியும் இல்லை, ஆகவே ஸ்தோத்திரம். பரலோகத்திலே வெயிலும் உஷ்ணமும் இல்லை, ஆகவே ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்றைக்கு தம்முடையவர்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே தண்ணீரையெல்லாம் துடைப்பதற்காக ஸ்தோத்திரம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்பதற்காக ஸ்தோத்திரம். சகல பரிசுத்தவான்களின் ஜபங்களும் தூபவர்க்கமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனுக்கு முன்பாக செலுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை என்பதனால் ஸ்தோத்திரம். புதிய எருசலேமுக்காக ஸ்தோத்திரம். பிதாவின் வீட்டில் எங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்ற ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். புதிய வானம் புதிய பூமியை நீர் ஏற்படுத்தும் புதிய எருசலேமுக்காக ஸ்தோத்திரம். புதிய எருசலேமின் 12 வாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீட்டுள்ளதொன்றும் புதிய எருசலேமில் பிரவேசிப்பது இல்லையே ஸ்தோத்திரம். பரிசுத்த நகரத்தில் உள்ள ஜீவ விருட்சத்திற்காக ஸ்தோத்திரம். சீயோன் மலையில் வீற்றிருப்பவரே ஸ்தோத்திரம். உம்முடைய உடன்படிக்கையை பற்றிக் கொண்டிருக்கிற மன்னர்களுக்காக பரலோகத்தில் உத்தம இடத்தை கீர்த்தியும் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று கூறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனை உம்முடைய ஆலயத்தில் தூணாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மேல் உமது புதிய நாமத்தை எழுதுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனின் நாமத்தை உம் பிதாவின் முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அறிக்கையிடுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை
புசிக்க கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்கள் யாவும் உம்மை காண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.